Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 583 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த ஐஸ்லாண்ட்ல ஒரு மிஸ்டீரியஸ் ஃபெசிலிட்டியை காட்டுறாங்க. அங்க நம்மளுங்க பிஸ்கெட் ரூம்னு ஒரு ரூம்குள்ள போனாங்கல்ல, உள்ள போய் பார்த்துட்டு அம்பிட்டு வேறும் பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா உள்ள இருந்தது எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்க தான். ஆனா சைஸ் ஜெயண்ட் சைஸுக்கு இருக்காங்க. குழந்தைய கூட பாத்தீங்களா எவ்வளவு பெருசுக்கு இருக்குதுன்னு. அவங்க நம்ம ஆளுகளை பார்த்துட்டு யாரா இவங்க புதுசா இருக்காங்களேன்னு குழந்தைங்க எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. மத்தபடி சைஸ்ல பெருசா இருக்காங்களேங்கிறதுக்காகலாம் அவங்க மான்ஸ்டர்லாம் கிடையாது. இப்ப என்ன டவுட்னா, இந்த ஐலாண்ட்ல குழந்தைகளுக்கு என்ன ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்களா? இத்தனை பேர் எப்படி வந்தாங்க? யாரோட குழந்தைங்க தெரியல. சரி, அப்படி குழந்தைகளா இருந்தா குழந்தைகளா தானே இருக்கணும். எல்லாருமே பெரிய பெரிய சைஸ்ல இருக்காங்க. ஏதாச்சும் பெரிய ஜெயண்ட் ஐலாண்டுக்கு வந்துட்டோமான்னு ஒரு டவுட். ஆனா சின்ன சின்ன குழந்தைகளும் அங்க இருக்காங்க. வேற ஏதாச்சும் அடல்ட் இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இருந்த மாதிரி இல்ல. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியலையே. நீங்க தான் ஃப்ரோசன் ஆனதா? அப்படின்னா நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்களா? அப்படி அப்படின்னு அடுத்தடுத்து கேள்வியா கேட்பாங்க. இவங்களுக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. அந்த டைம் நம்ம பிராங்கிய நோட் பண்ணுவாங்க. அவனோட பாடி சும்மா பல 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 பலன்னு இருக்குமா. அது அங்க இருக்க குழந்தைங்க எல்லாத்தையுமே கண்ணை கவர்ந்து இழுத்துரும். அப்ப அப்படியே அவனை செக் பண்ணி பார்க்கும்போது அவன் ரோபோட்னு தெரிய வந்துருச்சு. அவ்வளவுதான். ரோபோட் 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 ரோபோட்னு எல்லாம் நம்ம பிராங்கிய சுத்தி வளைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா நடக்குதுங்கன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எல்லாம் வண்டியெல்லாம் உருட்டிட்டு வருவாங்க. பிராங்கிய சுத்தி நின்னுட்டு ரோபோட் ரோபோட்னு கத்துவாங்களா. ஓ, உங்களுக்கு நீ பிடிச்சிருக்குதா அப்படின்ட்டு அவங்களுக்கு முன்னாடி அவனோட வழக்கம் போல போஸ் எல்லாத்தையும் பண்ணி காட்டுவான். அது எல்லாத்தையுமே அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. உடனே நம்பி அவங்க கிட்ட போய் நைஸா விசாரிப்பா. யாரு ஃப்ரோசன் ஆனா? யார பத்தி பேசுறீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்பா. ஆனா அவங்க அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அடுத்து நம்ம சாப்பரை நோட் பண்ணிட்டாங்க. அவன் குட்டியா அழகா இருக்கானா, உடனே அவனையும் தூக்கி வச்சு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க செஞ்சு யார் காலுக்குள்ளயும் சிக்கிர கூடாதுப்பா சாமின்னு அப்படியே நகண்டு நகண்டு வருவான். அப்போ ஒரு பொடிப்பைய வந்து பார்த்துட்டு, யோ உன்னோட ஐப்ரோஸ் எல்லாம் ஸ்பைரல் ஷேப்ல பார்க்க நல்லா இருக்குதுமா. கொய்யால என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு அவன்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பான். அவனை ஒரு 4-5 பேர் சுத்திக்குவாங்க. மொத்தத்துல நம்மளால எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதையே மறந்துட்டாங்க. பிராங்கி தான் மண்டைய இன்னும் வேற வேற ஷேப்ல மாத்தி குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு இருப்பான். இன்னும் பற்பல விதைகளை காட்டின உடனே மொத்த குழந்தைகளும் அவன மாதிரியே ஆயிடுச்சுங்க. உடனே அவனோட போஸ் எல்லாம் கொடுத்து சூப்பரு டூப்பருன்னு சொல்லிட்டு ஒரே ஃபன்னு தான். நடுவுல நம்பி கிடந்து புலம்பிட்டு இருப்பா. யாராச்சும் நான் சொல்றத கேளுங்களே. ஐயோ என்னால தாங்க முடியல, என் கேள்விக்கு யாராச்சும் பதில் சொல்லுங்கப்பா. யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த டைம் சாமராய் இருந்துட்டு ஒரு கத்து கத்துவான். விளையாண்டுட்டு இருந்தவங்க அத்தனை பேருமே அப்படியே சைலண்ட் ஆயிருவாங்க. உங்களுக்கு மொமனோசுகேன்னு ஒரு சின்ன பையனை தெரியுமா? அவன் என்னோட பையன்னு சொல்லிட்டு காட்டு கத்து கத்துவானா. இவன் முழு பாடியா இருந்து இப்படி கத்தி இருந்தா கூட பரவாயில்ல, குழந்தைங்க அந்த அளவுக்கு பயந்து இருக்காது. ஆனா இவன் வெறும் தலையை மட்டும் வச்சு கத்தின உடனே எல்லாருமே பேதியாயி அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே சஞ்சய், குழந்தைகளா ஓடாதீங்க, இந்த ஃபெசிலிட்டியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு அன்பா கேட்பான். ஆனா அந்த சாமராயி, நில்லுங்க, எங்க ஓடுறீங்க, வந்தேன்னா வாயிலே மதிப்பேன்னு கண்டமணிக்கு கத்தின உடனே நம்ம ஆளுகளுக்கு காண்டாயிரும். ஏன்டா எரும மாட்டு பாயில நல்லா பண்ணி பைய மாதிரி மண்டைய வச்சிருக்கீல்ல, அவங்க எல்லாம் குழந்தைங்க, அவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் கத்துனீனா அவங்க பயப்பட மாட்டாங்க. அப்புறம் எப்பறம் அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷனை வாங்க முடியும்? முட்டா பாயிலன்னு திட்டிட்டு இருப்பாங்க. அந்த டைம்னு பார்த்து பிஸ்கெட் ரூம் நோக்கி அந்த வில்ல கூட்டம் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும். டோர் வேற ஓபனா இருந்த உடனே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க உள்ளதான் இருக்காங்கன்னு. அந்த சத்தம் நம்ம ஆளுகளுக்கு கேட்டும். இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்துன்னு அடிச்சு புரண்டாங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இவனுக்கு எப்படியாச்சும் நம்ம ஆளுகளை பிடிச்சே ஆகணும். அதனால வெறி கொண்டு ஓடி வருவானுங்க. அதே நேரம் இங்க நம்ம ஆளுக ஓடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்க பின்னாடி 2 பேர் ஓடுவாங்க, அவங்க முன்னாடி 2 பேர் ஓடுவாங்க. இந்த கேப்ல அவங்க கிட்ட விசாரிப்பாங்க, இது என்ன ஃபெசிலிட்டி, இங்க என்ன நடக்குதுன்னு. ஆனா குழந்தைங்கள அவங்க பயந்து ஓடுறத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுல இடையில இந்த முழியாங்கண்ண வேற, என்னோட பையன் மொமனோசுகேவை பாத்தீங்களாடா கொய்யாலைகளா அப்படின்னு கத்துவான். நமி காண்டாயி மண்டையிலே ஒரு அடியை போட்டு வாயை மூடிட்டுறா. வற்றுப்பி மண்டையா, நீ கத்துல குழந்தைங்க எல்லாம் பயப்படுறாங்கம்பா. ஆனா அவனுக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல. ஒரு பொண்ணு என்னை அடிச்சுட்டா, இதை விட அசிங்கம் எனக்கு வேற எதுவும் இல்ல, இது ஒரு சாமுராய்க்கு கேவலம் அப்படி அப்படின்னு கத்துவானா. டேய் கொய்யால, தேவையில்லாம ஆம்பளை பொம்பளைன்னு ஏதாச்சும் கப்சா அடிச்சுக்கிட்டு இருந்தேன், நாக்க அப்படியே இழுத்து தலையோட கனெக்ட் பண்ணி ஆணி அடிச்சு விட்டுருவேன், கம்முன்னு கேடாம்பா. அந்த டைம் போது சடனா அவனுங்க வந்து சுடுறதுக்காக ரெடியா நிப்பானுங்க. ஆனா இடையில குழந்தைங்க அப்படிக்கா இப்படிக்கான்னு வந்துட்டு போனவன அவனுங்களால சுட முடியல. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா அவனுங்க மாஸ்டர் இவனை கொதறி தள்ளிடுவான். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்க இருக்க ஏரியால எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கன்ஸ்னு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கேஸை மட்டும் யூஸ் பண்ணுவான் பானுங்க. அதே நேரம் இங்க லூஃபியோட சைடை காட்டுறாங்க. ஒரு வழியா அடிச்சு புடிச்சு அவனுக்கு லேக்கு கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. இனி இந்த லேக்கை தாண்டி அந்த பக்கம் போனா போதும். ஆனா அங்கதான் பஞ்சாயத்து. ஏன்னா இவங்க கிட்ட எந்த ஒரு போட்டுமே இல்லையே. இதுல வேற அந்த லேக்ல கொஞ்சம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் ஐஸ் கட்டியா இருக்குது. அப்பான திசையில போனா எரிச்சிரும், ரைட்டான திசையில போனா உறைஞ்சிரும். என்ன பண்றதுன்னு உசோப்பு புலம்பி தள்ளுவான். உடனே ஜோரோ வந்துகிட்டு, அதான் வரும்போது கண்டபடி வேர்த்துச்சுல்ல, ஒரு ஸ்விம்ம போட்டா கரெக்டா இருக்கும்பா. ஆனா அங்கதான பிரச்சனையே, நம்ம லூஃபியாலேயும் ரோபினாலையும் தான் நீந்த முடியாது அப்படின்னா அவங்க ஜோரோ உசோப்ப போட்டா யூஸ் பண்ணி அவங்க மேல டிராவல் பண்ணி போனாதான் உண்டு. இதை யோசிச்சு பார்க்கும் போதே அவனால தாங்க முடியல. கண்டிப்பா நான் உங்களை தூக்கிட்டு எல்லாம் போக மாட்டேன், என்னால முடியாது, நான் ஏன் பண்ணணும், என்ன ஏன்டா
ஏன்டா அப்படி கூறுறீங்க? ஜோரோவும் அதை பண்ண மாட்டான். கொஞ்சம் நல்லா பாருங்கப்பா. பார்த்தா அவன் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருப்பான் நீந்தி போறதுக்காக. போச்சா மொக்கையா போச்சா. சரி இப்போ இவங்க இந்த லேக்கை கிராஸ் பண்ணி போகலைன்னா ஒண்ணு அதை சுத்தி போகணும். அப்படி போறதுக்கெல்லாம் டைம் இல்ல. சோ இப்போ உசோப்புக்கு வேற வழி இல்ல. பண்ணி தொலைறேமா. ஆனா என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேன் கிராஸ்னு சொல்லி ஒரு செடியை உருவாக்குவான். அதுக்கப்புறம் போட்டி பனானான்னு சொல்லி ஒரு சீடை அடிச்சு விடுவான். பனானாலேயே ஒரு போட் ஒன்று உருவாகும். அவ்வளவுதான். சூப்பர்ல. இனி இதை வச்சு இவங்க சேஃப்டியா டிராவல் பண்ணி போயிடலாமே. இன்னும் எத்தனை சீட்ஸ் பா இந்த மாதிரி வியர்டா வச்சிருக்கான்னு கேட்டா அவன் போவின் ஐலாண்ட்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான்ஸோட சீட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கானாமா. டேஞ்சரான ஏரியாக்குள்ள எல்லாம் நம்ம பையன் உள்ள சாகசம் பண்ணி போகும்போது இந்த மாதிரி எல்லாம் சில பல பிளான்ஸ் எல்லாத்தையுமே அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த ஐலாண்ட்ல அவன் 2 வருஷமா சர்வைவ் ஆகிறதுக்காக படாத பாடுபட்டான். அதை கூட கம்பேர் பண்ணும்போது என்னால எந்த ஒரு பஞ்சாயத்தா இருந்தாலும் ஓவர் கம் பண்ணி வர முடியும். நான் வேற மாதிரி சூப்பர்லன்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருப்பான். ஆனா யாருமே கண்டுக்காம எல்லாம் போட்ல போய் உட்கார்ந்துட்டு உசோப்பே நீ வர்றியா இல்ல நாங்க கிளம்பட்டுமான்னு கேட்பான். டேய் போட்டை கொடுத்ததே நான் தான்டா. நான் இல்லாம போயிருவீங்களா கொய்யாலைகளா. நான் வந்துட்டேன்னு அடிச்சு பிடிச்சு வந்து ஏறுவான். லூபி வழக்கம் போல முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு வாங்க போகலாமா. காத்து வேற கண்ணா பின்னாடி அடிக்க இவங்களால ஒழுங்கா ஓட்ட முடியல. சரி இதெல்லாம் இருக்கிறதானே. என்ன இதுக்கு முன்னாடி இருந்த டெம்பரேச்சரும் இப்ப இருக்கிற டெம்பரேச்சரும் டோட்டலாவே வேற. காத்துமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. சுத்தி சில பல இடத்துல பயங்கர சூடான தண்ணி வேற குளிச்சுக்கிட்டு இருக்குதா. இவங்க ஸ்விம் பண்ணி மட்டும் போயிருந்தாங்கன்னா பாடி பஞ்சர் ஆகி டிஞ்சர் ஆயிருக்கும். சரி போவோன்ட்டு அப்படியே மெதுவா துடுப்பை போட்டு போயிட்டு இருப்பாங்க. துடுப்புக்கு உசோப்பு முன்னாடி ஒரு பிளான்ட் ஒன்று உருவாக்குனால அதுல இருந்து உடைச்சிருப்பாங்க. இப்படி கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தா லூஃபி முன்னாடி உட்காந்துக்கிட்டு எப்பா என்ன இவ்வளவு ஸ்லோவா போறீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கம்மா. வெட்டியா உட்காந்துக்கிட்டு கொய்யால ஆர்டரா போட்டுட்டு இருக்க பல்லுல எல்லாம் தட்டி விடுவேன்னு உசோப்பு கத்திட்டு இருப்பானா. அந்த டைம்ங்கும் போது அந்த சீட்டா மனுஷன் என்ன பண்ணுவான். நான் அவங்களை விட மாட்டேன்னு சொல்லி பெரிய பாறாங்கெல்லாம் எடுத்து நம்மளால அட்டாக் பண்ண ரெடியா அனுப்பான். அதை நம்மளுக்கு பாத்துருக்க மாட்டாங்க. ஆனா தூக்கிட்டு வீசிடுவான். நல்ல வேலை போட்டு மேல வந்து விழல. லூஃபி அப்பம் கூட என்னப்பா மைண்ட மாத்திக்கிட்டியா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்பான். உடனே உசோப்புக்கும் சோரோவுக்கும் காண்டாயிரும். பின்ன பாக்குற எல்லாத்தையுமே க்ரூல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டா அது ஒரு ஸ்டேஞ்சான கிரியேச்சர் அதெல்லாம் பண்ணக்கூடாதும் பாங்க. அந்த டைம் அந்த சீட்டா மனுஷன் என்ன பண்ணுவான். அப்படியே பேன்னு ஹார்ன் ஊதி பாஸ் அவங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கத்துவானா. எது பாஸான்னு இப்பதான் நம்மளுக்கு டவுட் இன்னும் அதிகமாகும். ஏன்னா அந்த போன்ல பேசினவன் ஐஸ பத்தி முதல்ல பேசினா. அதுக்கப்புறம் அவன் சொன்னது பாஸ்னு ஒரு விஷயத்தை. அப்ப அந்த பாஸை தான் இவனும் சொல்லிட்டு இருக்கான். இவன் என்னடா பாஸ் இன்ட்ரூடர்ஸ் வந்துட்டாங்க அவங்கள காலி பண்ணுங்க விடாதி ஹே வெட்டி வீசிங்கன்னு கத்திட்டு இருந்தவனே ஆப்போசிட் சைடுல பெரிய சைஸ்ல ஒரு உருவமும் இவனை மாதிரி சென்டோர்ஸ் ஏகப்பட்ட பேரும் அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நின்னுட்டு இருப்பாங்க. இவன் தான் இவங்க பாஸா. இவனை தான் இப்ப கூப்பிட்டானா. பஞ்சாயத்து பெருசாயிருச்சுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்படியே லுக் விடுவாங்க. அந்த பெரிய சைஸ்ல இருக்கவன் கையில ஒரு பெரிய கத்தியோட நின்னுட்டு இருப்பான். இவன் தான் அந்த மக்களை கட் பண்ண சாமுராயான்னு ஒரு சின்ன டவுட். அதே நேரம் இங்க நம்ம பள்ளியை தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது அதுல ஒரு குட்டி பெரிய பையன் நீங்க அவுட் சைட் ஐலாண்ட்ல இருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்பான். ஆமாப்பா நாங்க சைபா இருக்கும்பானா. அப்படின்னா உங்ககிட்ட கப்பல் இருக்கான்னு கேட்டா இதுல என்ன டவுட். அப்புறம் என்ன நாங்க கடல்ல சைக்கிளியா தம்பி வருவோம். எங்க கிட்ட பெஸ்டா 1000 சன்னின்னு ஒரு கப்பல் இருக்குன்னு சொன்ன உடனே அப்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். எது ஹெல்ப் பண்ணுங்களான்னு நம்மளுக்கே ஷாக்கு. அப்படின்னா இது டே கேர் கிடையாது குழந்தைகளை வச்சு ஏதோ பண்றானுங்க. சொல்ல போனா அம்பிட்டு பேரும் ரொம்பவும் கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா நம்மளே கேட்டாலே சுத்தி சுத்தி அடிப்பாங்க. இப்படி கெஞ்சி கேட்டா கதற விட்டு அடிக்க மாட்டாங்க. ஐ மீன் வில்லனில சொல்றேன். நம்ம ஒரு செகண்ட் அப்படியே நின்று யோசிச்சு பார்த்துட்டு அவ பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாளா. உடனே அந்த புடிசுங்க எல்லாம் எங்களுக்கு வியாதி எல்லாம் கிடையாது நாங்க நல்லா தான் இருக்கோம் எங்களை காப்பாத்துங்கன்னு எவ்வளவோ கேட்டு பார்ப்பாங்க. நம்ம ஆளுங்க யாருமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு ஓடிடுவாங்க. இந்நேரத்துக்கு லூஃபி இங்க இருந்திருக்கணும். நீனே வேற. அப்ப அந்த மாஸ்க் போட்டு வந்தவனுங்க இந்த குழந்தைகளால தப்புஸ்டானுங்களேன்னு செம்மையா காண்டாகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.